குடும்ப வாழ்க்கை பற்றி நிறைய அவங்க மகனோ அவங்க மகளோ இல்லை அவங்க குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன சொல்லுங்க? அதில் நான் என்ன சொல்கிறேன், அது அவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். நிச்சயமாக எவ்வளோ பேர் என்ன குடும்பத்தில் எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ள கேட்டால் தான் தெரியும். விஜய் சார் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறார், இந்த நாட்டுக்கு விஜய் சார் என்ன பண்ண போகிறார், சொன்ன திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செய்ய போகிறாரான்றது தான் இனிமேல் டிபேட்டாக இருக்கும். அதுவும் தினமும் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பொட்டு நிறைய பேச்சு, நிறைய சர்ச்சை, நிறைய விமர்சனம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பொட்டு வச்சுக்கிறது, கயிறு கட்டுறதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் கயிறு கட்டி பொட்டு கட்டிட்டு ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்து கோயிலுகளுக்கு சொல்கிற போகிறாரு, கிறிஸ்டினுக்கு போட்டோம், முஸ்லீமுக்கு போட்டோம், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. எப்பவுமே கருப்பு கலர்ன்றதே டிஸ்டி தான். அது அரகஜா வச்சாலும் சரி, அங்கே கருப்பு கயிறு கட்டிக்கிறதே ஒரு டிஸ்டி தான். ஸோ அவருக்கு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி வசியமும் எதிரிகளுடைய பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணி அந்த ஓமஸ் அந்த பர்மனெண்ட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது காலங்காலமாக வரும். இல்லைனா இன்னொன்று அது காலியாக வச்சு இன்னொரு ஓமம் பண்ணிடுவோம். ஆனால் தான் கூடவே இருக்கவங்கனால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம நம்புறவங்க தான், நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தானே முக்கியம். அந்த மாதிரி 200% வரும். விஜய் அவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கவங்க ரொம்ப சேஷ்டை பண்ணுவாங்க, ரொம்ப அட்வான்டேஜ் பண்ணுவாங்க, நிறைய மாட்டிப்பாங்க ரீல்ஸ். மறுபடி கரூர் மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சும் இருக்குது. கண்டிப்பாக சந்திக்க வருவேன்னு சொல்லியிருக்காரு. மறுபடி கரூர் மக்களை அவர் பார்க்க போகும் பொழுது எந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? மேற்கொண்டு எடுக்கவே வேணாம். இனிமேல் ராஜ்யம் அவர்கிட்ட இருக்கு, அவருக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிப்பாங்க. மக்களுடைய வெள்ளம்லாம் அவர் வரும்ன்றதெல்லாம் முதல்ல எதிர்பார்க்கல. இனிமேல் போலீஸ் எல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கும். ஸோ எல்லாமே பெரிய அளவுக்கு ஆர்கனைசேஷன் சிஸ்டமாக இருக்கும். இனி விஜய் சாருனால மக்களுக்கெல்லாம் இல்லை, அது அந்த நேரத்தில் இருந்தது. இனி ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ண பெரிய சக்ஸஸ் தான். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust in quality, smile and comfort. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care presents C. Joseph Vijayanum Nan. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics, branded tile showroom, Pondi, Velur, Ariyalur. Tata Motors, pickup in Raja, இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்கள் பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ்டா தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா இவி பிக்கப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elenza. இப்போ அவர் குடும்ப வாழ்க்கை பற்றி நிறைய சமூக வலைத்தளங்களில் பரவலாக இன்னும் கருத்துக்கள் சொல்லப்பட்டு தான் இருக்குது. அரசியல் வாழ்க்கையாகட்டும், சினிமா வாழ்க்கையாகட்டும் உச்சம் தொட்ட நடிகர் தான். ஆனால் அதையும் தாண்டி அவரோட பர்சனல் பக்கங்கள்னு வரும்பொழுது எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு கேள்வி இருக்குது. அதாவது அவருக்குன்னு ஒரு அவங்க மகனோ அவங்க மகளோ இல்லை அவங்க குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன சொல்லுங்க? அதில் நான் என்ன சொல்கிறேன், அது அவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். நிச்சயமாக இங்கே இருக்கிறாங்க எவ்வளோ பேர் என்ன குடும்பத்தில் எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளே கேட்டால் தான் தெரியும். இப்போ என் குடும்பத்தில் இருக்கவங்கள கேட்டால் தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்குள்ளே கோர்ட்டு கிருட்டுன்னு யார் போனாங்களோ அவங்க தான் அதை டிசைட் பண்ணும். ஷெல்வியோ தோஷிலா மேடமோ டிசைட் பண்ண முடியாது. ஸோ இது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நல்லது நடக்கட்டும்னு வேண்டலாம். ஆனால் மனம் பெரிய விஷயம். அது திருப்பி ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்றது அவங்களுக்குள்ளே டிசைடு. விஜய் சார் எப்படி ஆட்சி பண்ண போகிறார், விஜய் சார் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறார், இந்த நாட்டுக்கு விஜய் சார் என்ன பண்ண போகிறார், சொன்ன திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செய்ய போகிறாரான்றது தான் இனிமேல் டிபேட்டாக இருக்கணும். இந்த பர்சனலில் போகிறதே எப்படின்னா, நம்ம மூஞ்சிய கண்ணாடியில் பார்க்கறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மை. எப்போயுமே நம்ம அழுக்க சோப் போடுறதே கிடையாது, மற்றவங்க மனம்தான் பார்க்குறது நம்ம ஆளுங்க. அதில் நம்ம தமிழ்காரங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச டாபிக் ஆகிடுது. இவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பக்கத்து வீட்டில் சண்டைன்னா எல்லாத்தையும் சோறு செய்கிறதே விட்டுட்டு பார்ப்பாங்க. ஸோ விஜய் சார் இனி பப்ளிக் செலிப்ரிட்டி. ஸோ அவரது இந்த டாப்பிக்கெல்லாம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் அன்றைக்கே நான் உங்களதில் சொன்னேன், விஜய் சாருடைய இந்த டாபிக் பப்ளிக்கில் எடுப்படாது, ஒன்றுமே படாது. விஜய் சார் இது பப்ளிக் வெளியில் தான் நிற்கும். விஜய் சாருக்கு என்ன பண்ணாலும் ரெடின்னும், அவர் டைவர்ஸ் பண்ணாலும் ஓகேன்னு தான் சொல்லும். அதெல்லாம் விஜய் சாருக்காக வராது. அது யாருக்காவது ஒருத்தரை மக்கள் வர்ஷிப் பண்ணுறாங்கன்னா
அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்க நம்புவாங்க. ஸோ ஒரு அன்கண்டிஷனல் லவ் தான் இது. லவ் அது. இப்போ தோஷிலா மேடத்துக்கு வந்து நைட் ஆனால் உங்கள் குரலை கேட்குறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குன்னா அந்த கும்பல் வந்து தோஷிலா அம்மா மட்டும்தான் நம்பும். தோஷிலா அம்மாவை பற்றி வரக்கூடிய வதந்தி மற்ற விஷயம்லாம் அதுங்க பெருசாக நம்பாது. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி இன்ட்ராக்ஷன். விஜய் சாருடைய லவ்வும் வந்து மக்கள் காட்டக்கூடிய லவ்வும், ரசிகர்கள் காட்டக்கூடிய லவ்வும், இளம் வயதினர் காட்டக்கூடிய லவ்வும் ஒரு பாண்டிங். அது விஜய் சாருடைய இந்த பெரிய வெற்றியை கிட்ஸால் வந்ததுன்றது நிறைய பேர் இப்போது சர்வேல எடுக்கிறாங்க. உண்மைதான். ஸோ இந்த பாண்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக இந்த இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் யார் யாரோட போனால் யார் யாரோட வந்தாலாம் பார்த்துக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம 40s கிட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பெருசாக வந்து எதிர்கட்சி பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபியூஸ் போன பல்பு தான். ஓகே, இந்த டாப்பிக்கே வேலை செய்யும். இப்போது சமீபமாக ரொம்ப அதிகமாக பரபரப்பாக பேசக்கூடியது வந்து இந்த பொட்டு, இந்த அரகஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன வசியம், அது என்ன விஷயம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் தினமும் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பொட்டு வந்து நிறைய பேச்சு, நிறைய சர்ச்சை, நிறைய விமர்சனம், அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வரவேற்பும் இருக்குது. இல்லை எங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பொட்டு வச்சுக்கிறது, கயிறு கட்டுறதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் கயிறு கட்டி பொட்டு கட்டிட்டு ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த நாடே ஆன்மீக பூமி, இதுக்கே நாங்கள் போராட வேண்டியதாக இருந்தது. இப்போ அட்லீஸ்ட்டு சிஎம் வந்து இந்து கோயில்களுக்கு சொல்கிற போகிறாரு, கிறிஸ்டினுக்கு போட்டோம், முஸ்லீமுக்கு போட்டோம். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அந்த எப்பவுமே கருப்பு கலர்ன்றதே டிஸ்டி தான். அது அரகஜா வச்சாலும் சரி, நாங்கள் கருப்பு கயிறு கட்டிக்கிறதே ஒரு டிஸ்டி தான். ஸோ இந்த அரகஜா போல் இதுங்கெல்லாம் எப்படின்னா எதிரிகளுடைய பிரச்சனை நம்ம அண்டாமல் எதிரிகளை வசியம் பண்ணுறதுக்குன்னு உண்டு. அதனால தான் சில விஷயங்கள்லாம் வந்து எப்பயுமே சில ஓமங்கள்லாம் வசியம் பண்ணி, ஓமங்களுக்குன்னு சில மகிமை உண்டு. அந்த ஓம சாந்து கூட இது போல் வைக்கலாம். ஸோ நிறைய பேர் அரகஜான் கூட வச்சுக்கிறாங்க. ஏன்னா என்னை பொறுத்திருக்கு அதுக்கு இல்லை, எனக்கு இது வந்து ஓம சாந்து தான். ஸோ அரகஜான்ன்றது சிலர் இப்போ பேசுகிறது, இது ஓம பொட்டா தான் அது வந்து இது. அது அவர் எந்த லெவலில் ஓமம் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காருன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது, அவருடைய ஜோதிடருக்கு தான் தெரியும். ஸோ அவருக்கு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி வசியமும் எதிரிகளுடைய பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணி அந்த ஓம சாந்தை பர்மனெண்ட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது காலங்காலமாக வரும். இல்லைன்னா இன்னொன்று அது காலியாக வரைச்சி இன்னொரு ஓமம் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அவருக்கு அட்லீஸ்ட் அவருடைய இது வந்து ரெகுலராக கூட ஓமம் அவருக்காக நடக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவருடைய விருப்பம். விஜய் சார் வந்து இனிமேல் வந்து விஜய் சார் எது பண்ணாலுமே ட்ரெண்டிங் ஆகும். ஸோ அதை வந்து நிறைய இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ எங்களுக்கும் என்னென்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அம்பாசிடர் கிடைச்சிட்டார். ஓகே. இப்போது எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட இருந்து வரக்கூடிய டென்ஷன், ப்ரெஷர் ஒரு பக்கம், அது எப்போவுமே இருக்கும் ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களாக. ஆனால் தான் கூடவே இருக்கவங்கனால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம நம்புறவங்க தான், நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தானே முக்கியம். அந்த மாதிரி 200% வரும். விஜய் அவர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கவங்க ரொம்ப சேஷ்டை பண்ணுவாங்க, ரொம்ப அட்வான்டேஜ் பண்ணுவாங்க, நிறைய மாட்டிப்பாங்க ரீல்ஸில். ஓ ஆமாம். கூட ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கூட இருக்கவங்க வந்து டிவிக்கு தொண்டர்களில் வந்து அந்த தொண்டர்களால் தான் இந்த கட்சி வந்தது, ரசிகரால் தான் இந்த கட்சி வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தொண்டன் தான் கஷ்டப்படுவான். இந்த குறுநில மன்னர்கள் ஜாலியாக இருப்பாங்க. அதனால தான் அந்த கட்சி தோற்றுது. இப்போ டிவிகேயில் கூட நான் பார்த்த வரைக்கும் எல்லாருடைய ஆட்டிடியூடும், நானும் எல்லார் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தேன். ஸோ அவங்க இப்போ விஜய் சார் நிறைய பேர் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தொண்டர்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் டென்ஷன் வரும். தொண்டர்கள் தான் விஜய் சாருக்கு கூட இருக்கவங்கனாலலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் சாருக்கு கூட வந்து குப்பனை வச்சாலும் சரி, சுப்பனை வச்சாலும் சரி, ராமனை வச்சாலும் சரி, விஜய் சார் தான் ஒரே முகம். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, அம்பத்தூரில் என் வீட்டு பக்கத்தில் அம்பத்தூர் என் ஏரியா, அந்த ஏரியாவில் டிவிக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் தான் ஜெயிச்சிருக்கார். புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு. ஸோ விஜய் சாருடைய முகம்தான் ஃபஸ்ட். அதனால் வேட்பாளர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ
இப்போ திமுகலாம் வேட்பாளர் எல்லாம் இம்பார்ட்டண்ட், ஏடிஎம்கேல இம்பார்ட்டண்ட். விஜய் சாரில் அது கிடையாது. ஸோ ஈஸ் த சிங்கிள் ஃபேஸ். ஸோ அவர் கரெக்டாக, ஆனால் அவர்கிட்ட இந்த தப்பெல்லாம் நடக்காதுன்றது எனக்கு அவர் ஜாதகத்துக்கு மேலே அணித்தரமான நம்பிக்கை. ஓகே. அதனால் கரப்ஷன்லாம் ரொம்ப தப்பாகவும் கிடைக்காது. அது நிறைய பேர் அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்திருக்கவங்கலாம் நிறைய மாட்டிப்பாங்க. ஓகே ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய ஜாதகம் பொறுத்த வரைக்கும் கரூர் மக்களை சந்திக்க போகும்போதே மக்கள் வந்து இழப்பிற்கான வாய்ப்பு இருக்குது. அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஏற்படலாம்னு. இப்போது இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நேரம் அவருக்கு கைகூடியும் வந்துருச்சு. மறுபடி கரூர் மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சும் இருக்குது. கண்டிப்பாக சந்திக்க வருவேன்னு சொல்லியிருக்காரு. மறுபடி கரூர் மக்களை அவர் பார்க்க போகும் பொழுது எந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? மேற்கொண்டு எடுக்கவே வேணாம். இனிமேல் ராஜ்யம் அவர்கிட்ட இருக்கு, அவருக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிப்பாங்க. இது வந்து கரூர்து வந்துங்க, அவர் அப்போ வந்து அவருடைய கேம்பெயினுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இவ்வளோ வரும்னு நினைக்கல. இவ்வளோ மக்களுடைய வெள்ளம்லாம் அவர் வரும்ன்றதெல்லாம் முதல்ல எதிர்பார்க்கல. இனிமேல் போலீஸெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கும். ஸோ எல்லாமே பெரிய அளவுக்கு ஆர்கனைசேஷன் சிஸ்டமாக இருக்கும். இனி விஜய் சாருனால மக்களுக்கெல்லாம் இல்லை, அது வந்து அந்த நேரத்தில் இருந்தது. இனி வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ண பெரிய சக்ஸஸ் தான் ஆகும். ஓகே. இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போது அதுவும் நம்மளோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாம். ஜோதிடர்களுக்கு அரசு பணிகளில் என்ன மாதிரி பங்கு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஜோதிடர்களுக்கு அரசு பணியெல்லாம் கூடாது. ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜோதிடர்களுக்கு ஒரு தேங்காய் மூடி, ஒரு வாழைப்பழம், ஒரு பூவு, வெத்தலைப்பாக்கு, இவங்க எதாவது தட்சணை கொடுத்தா வாங்கிக்கணும். புரியுதா? இவங்க வந்து 1000 ரூபாயில் வியாபாரம் பண்ண வருவாங்க. ஜோசியர்கிட்ட வந்து அந்த ஜோசியருக்கு வழிகாட்டுறது முறை எல்லாம் வச்சு ஒரு 1000 கோடிக்கு போயிடுவாங்க. இவங்க 1000 கோடி சம்பாதிச்சுக்கலாம். ஜோசியர் அதே சைக்கிளில் வரணும், அதே தேங்காய் மூடி வாங்கணும், அதே ஊதுவத்தி வச்சுக்கணும், அதே இவங்க கொடுக்குற 300 ரூபாய் 500 ரூபாய் தட்சணை வாங்கணும். இது எப்படி இருக்குது? அடுத்தது நான் கேட்குறது, கொலைக்காரன், கஞ்சாக்காரன், பொம்பளைங்கக்கிட்ட ராவடி பண்ணுவேன், ராபரி பண்ணுவேன், லேண்டு கிராம்பிங் பண்ணுவேன், சீட்டிங் பண்ணவெல்லாம் மினிஸ்டருக்கு பிஏ ஆகலாம். ஆனால் ஜோசியரானா உலகமாக குத்தும். இதில் ரொம்ப வருத்தம் எனக்கு என்னென்னா, நான் ஓப்பனாக சொல்கிறது, விஜயகாந்த் அம்மாவுடைய அண்ணியார் வந்து பேசுனது ரொம்ப வருத்தம் எனக்கு. அப்படியா? ஏன்னா விஜயகாந்த் அம்மாவுடைய துணைவியார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அண்ணியார் மாதிரி தான். ஜோதிடத்தில் முழுசாக நம்புகிறவங்க அவங்க வந்து ஜோதிடருக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு ஜோதிடர் அம்மாவே எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இப்போ சிஎம் ஜோசப் விஜய் சார் வந்து அந்த எம்எல்ஏக்கு மந்திரி கொடுத்தா இவங்க என்ன பண்ண முடியும்? பதில் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சாருக்கு ராடன் பண்டிட் சார் வந்து அவர் தான் கூட இருந்தவர். விஜய் சாருக்கு அவர் தான் வந்து இந்து கொடுக்குறார். சினிமாவில் இருந்த ஒருத்தரை, இல்லை உங்கள் ஜாதகம் வலிமையாக இருக்குது, நீங்கள் வந்து தயவுசெய்து அரசியலுக்கு வாங்க. நிறைய டிஸ்கஷன் விஜய் சார் கூட யார் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் தான் நம்பிக்கை காட்டுறார். பாலகுமாரன் எழுத்தாளர் ஒன்று சொல்லுவார், ஜோதிடர்கள் என்பவர்கள் யார் என்றால் இதம் சொல்பவர்கள். உங்களுக்கு கஷ்டம்னா ஜோதிடர் தான் வந்து உங்களை நிறுத்துவான், உங்களுக்கு கைடு பண்ணுவான். இந்த கஷ்டகாலம், இந்த திருநள்ளாருக்கு போ, இந்த கோயிலில் போய் 2 நாள் தங்கு, உனக்கு நல்லா வருவ. இடிஞ்சு போய் உட்காந்துருக்கவனுக்கு பேரண்ட்ஸ் கை விட்டுருவாங்க, பொண்டாட்டி கை விட்டுருவாங்க, புருஷன் கை விட்டுருவாங்க. ஆனால் கை விட்டுருவாங்கன்னா கூட இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ஜோதிடன் தான் அவன் தசாபுத்திகளை பார்த்து, நீ இந்த கோயிலுக்கு போ. இப்போ நீங்களே இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டி நீங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிறகு உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கும். நிச்சயமாக இங்கே இருக்க உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும். அதுபோல் ராடன் பண்டிட் சார் வந்து இவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவருக்கு எல்லா லெவல்லையும் அவருக்கு கைட் பண்ணி, இது போல் வந்து ஒரு கஷ்டங்கள் வரைச்ச, துர்மரணம் வரைச்ச, கேஸுக்கு சிபிஐக்கு போகிறச்ச அவர் தான் கூட போனது, வேறு யாரும் போகல. இன்றைக்கி எல்லோரும் விஜய் சார் பதவி வந்த உடனே எல்லோரும் விஜய் சாருக்கு சொந்தம் பந்தம், நான் தான் விஜய் சாருக்கு அப்படி நான் தான் எல்லாம் ஓடி வருவாங்க.
இதே விஜய் சாருக்கு பதவி போயிடுச்சுன்னு வச்சுங்க, வேண்டாம் இருக்கட்டும். அவர் நான் கேட்குறது, அவர் கூட இருந்த அதே 4 நண்பர்கள் தான் இருப்பாங்க. இப்போ எடப்பாடி சார் இருக்கார், எடப்பாடி சாரோட கூட இருந்தாங்க. சசிகலா அம்மாவோட ஒருத்தங்க இருக்க முடியுமா அரசியலில்? சசிகலா அம்மாவோட அந்த அம்மாவுடைய காலகட்டம் 30 வருஷம் ஜெயலலிதாவோட இருக்கிறச்ச, சசிகலா அம்மா ஃபோட்டோ போட்டுருக்குது, சசிகலா அம்மாவோட கூட நிற்கிற போஸ்டர் போட்டுறதுக்கு, அவங்க வந்து அந்த பேனர் வச்சுக்கிறதுக்கு, ஜெயலலிதா அம்மாவோட வச்சுக்கிறதுக்கு, அந்த அம்மாவை தெய்வமாக வச்சவங்கெல்லாம் அந்த அம்மாவுடைய லைஃப் கொஞ்சம் மாறினவுடனே எல்லோரும் விட்டுட்டு போனது தான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஜோதிடன் மாற மாட்டான். இப்போ என்கிட்ட 30 வருஷமாக இருக்கிற கிளைண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் பாண்டிங். நான் இன்றைக்கி வந்து ஒரு 30,000 பேர் 50,000 பேருக்கு செல்வி என் ஃபோன் நம்பர் எடுத்திங்கன்னா, ஃபோனை எடுத்து வேணும்னா கொடுக்குறேன். 19,000 கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கேன். 19,000 பேரும் எனக்கு பர்சனல். 19,000 பேரும் வந்து என்னோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க. என் குரல் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல். விஜய் சாருக்கு அவருக்கு வேண்டிய ஒருத்தரை, அவருக்கு நம்பிக்கைக்காக ஜோதிடன்னு பார்க்காதீங்க, வெல்விஷர்னு பாருங்க. அதுனா ஜோதிடம்னா அவ்வளோ கேவலம்? ஜோதிடம்ன்றது ஒரு பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்திலேருந்து எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஜோதிடம். பஞ்சாங்கம்ன்றது பிளானட் சம்மந்தப்பட்டது. எப்பிமெரிஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பஞ்சாங்கம் கொடுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பஞ்சாங்கம் இருக்குது, எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள் இந்த அறிவிலிங்களுக்கு. அதில் இன்றைக்கி வந்து இந்த பஞ்சாங்கங்கள் வந்து 10 வருஷத்துக்கு அடுத்த பஞ்சாங்கம் எங்ககிட்ட இருக்குது. அமாவாசை என்றைக்கு வரும்னு தெரியும், பௌர்ணமி என்றைக்கு வரும்னு தெரியும், 15 திதி என்றைக்கு வரும்னு தெரியும். இவங்க என்னவோ உட்காந்துக்கன்னு நாங்கள் தான் வந்து உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் உலகத்துக்கே ட்ரெஸ்ஸு போட கற்றுக் கொடுத்தோன்னுவாங்க. நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய மக்களுக்கு தெய்வங்கள் முனிவர்கள் கொடுத்த ரிஷிகள் கொடுத்த கலை. அப்பேற்பட்ட விஷயத்தை படிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இன்றைக்கி எல்லாருமே ஜோசியம் தெரிஞ்சவங்க. இங்கே ஒரு காலத்தில் தான் நாங்கள்லாம் குருக்கிட்ட தேடி போய் கிடைக்கும். இப்போ இவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜோதிடரை ஒரு அரசவையில் ஒரு அழகு பார்த்தார். அதில் என்ன கொடுத்துருக்காரு, பொலிட்டிக்கல் ஓஎஸ்டி தான். பொலிட்டிக்கல் எதுக்கு கொடுக்குறாங்க, மற்ற கட்சிக்காரங்க கிட்டெல்லாம் நட்பு ரீதியாக. இப்போ எனக்கு வந்து எல்லா கட்சியிலும் எனக்கு தான் தொடர்பு உண்டு. 2014 பிஜேபி கூட்டணியில் பொன்னார் தலைமையில் இருந்த தலைமையில் கூட்டணியில் முதன்மையாக பணியாற்றுறது யாருன்னா செல்வி தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அஸ்ட்ராலஜர் சீல்ஸ் அண்ட் அலைன்ஸுன்னு இருக்குது, தட்டி பாருங்கள். செல்வி தான் மொத்த கூட்டணியுமே உருவாக்குனதில் மெயின் ரீசன். விஜயகாந்த் சாரை கூட்டின்னு வந்தது பிஜேபியில், அன்புமணி சாரை கூட்டின்னு வந்தது இருக்குது, தட்டி பாருங்கள். 2014 அலைன்ஸில். ஓகே. அப்போ தான் மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், அன்புமணி சார் இங்கெல்லாம் எம்பி ஆகிறாங்க. ஜோதிடர் எல்லா வேலையும் பண்ணலாம், ஆனால் ஜோதிடர் கவர்மெண்ட் போஸ்டிங் மட்டும் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ண, இவங்க வீட்டில் வேலை செய்யணுமா? இதெல்லாம் எப்படின்னா தெளிந்த நீரோடு இல்லை. இந்த ஊரில் வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப பர்ஃபெக்ட். தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் இல்லாமல் ஒரு மெட்ரோபாலிட்டனாக நம்மளாம் வாழ்வோம். ஆனால் இப்போ இவங்களுக்கு எப்படின்னா ஜோதிடருக்கு ஒரு பவர் கிடைச்ச உடனே ஒரு பொறாமை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து அதை இவர் கேட்டது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் சார் வந்து நாளைக்கு பொட்டு வைக்கக்கூடாதுன்னுவாங்க, விஜய் சார் கருப்பு கயிறு கட்டக்கூடாதுன்னுவாங்க, விஜய் சார் கருப்பு கோட்டு போடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அந்த அரசாணை திரும்ப பெற்றது தான் தப்புன்றீங்க? ஆமாம், தப்பு தானே. ஏங்க நான் என்ன கேட்குறேன், அவர் கூட இருந்த ஒரு நம்பிக்கையானவர்களுக்கு இவங்க கத்தின்னு தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க விஜய் சார் சிஎம் ஆனார்னு சந்தோஷப்படுவாங்களா? அது எப்படி ஆக்கலாம்? அது தப்புங்க. அவருக்கு வேறு ஒரு பதவி கொடுத்து அழகு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், ஓஎஸ்டி பொலிட்டிக்கல் ஏன் விஜய் சாருடைய நினச்சா விஜய் சார் டெப்டி சிஎம்மாக கூட அவருக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கா? இவங்க எப்படி வருவாங்க? கான்ஸ்டியூஷன் தானேங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஜோதிடனுக்கு இருக்குல்ல. அவர் படிச்சிருக்காருங்க. இவங்க அமைச்சரவையில் 3வது படித்தவங்கெல்லாம் மந்திரியாக இருந்தாங்களா? அதெல்லாம் எந்த விதத்தில் காலம்? எனக்கு பதில் சொல்லுங்கள். பழைய மந்திரிங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள்.
எம்எல்ஏ இப்போ வந்திருக்கிற லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எத்தனை கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கவங்கலாம் இருக்காங்க. என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க? இல்லை எனக்கு கான்ஸ்டியூஷனில் போட்டிருக்கா அஸ்ட்ராலஜர் cannot be a OSD to PM, OSD to CMன்னு இருக்கா, ஆர் OSD to மினிஸ்டர்ஸ்ன்னு இருக்கா? எந்த கான்ஸ்டியூஷனில் நீங்கள் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தம். நான் இன்னும் பிரேமலதாமாவை பார்க்கல. பார்த்தா கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்பேன். ஏன் என்ன இருக்குது? அவங்க வந்து ஒரு ஜோதிடத்துக்கெல்லாம் அவங்க தான் முதல் குரல் கொடுத்துருக்கணும். அவங்க ஜோதிடம் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? செல்வியை தெரியலன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்குறேன், தப்புங்க அது. இவங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நாட்டில் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் நிற்கிறோம். இவர் விஜய் சார் வீட்டில் ஒரு பதவி கொடுத்து வச்சுக்கிறதுக்கு இவங்க என்ன சொல்கிறது? விஜய் சாருக்கு அந்த மனுஷன் அத்தனை சேனல்லையும் வந்து 150 சீட்டு வரும், அந்த 200 சீட்டு வரும், அவர் தான் கத்தின்னு இருந்தார். ஆமாம். நான் ஒரு கட்சியில் இருக்கனால என்னால் கத்த முடியாது, ஆனால் என்னால் கருத்து சொல்ல முடிஞ்சுது. குதிரை ஓடுது 25% தாண்டி 30% தாண்டி பொட்டி திறந்தால் தெரியும் உங்களுக்கு, உங்கள் லட்சணம் எல்லாம் புரியும்னு அப்போ சொல்கிறதுக்கு புரியும். ஆனால் பாவம் எல்லாத்தையும் ரூல் போட்டு கொடுத்தாரு. அஸ்திவாரம் அவர் தான் போட்டார். அவர் ஆடன் பண்டிட் சாரும் நானும் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. ஓகே, இது முழுக்க முழுக்க உங்களோட ஒப்பீனியன். ஆமாம், பாவம். அது உடனே ஒரு கதை கட்டுவாங்க, உடனே எழுதுவாங்க கீழே, இவருக்கு என்ன கை மாறுதுன்னு எழுதுவாங்க. கை மாறுது இல்லை, ஒரு தொழிலுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம். 33 வருஷமாக எனக்கு தமிழ்நாட்டு மக்களில் தாமுன்னா தெரியாது, செல்வின்னா தான் தெரியும். நானே வழக்கறிஞர் சொன்னால் தான் தெரியும். ஆனால் அஸ்ட்ராலஜர் செல்வின்னு அந்த உலகத்துக்கு தெரியும். நிச்சயமா. ஸோ இன்னொரு அஸ்ட்ராலஜர் கிடைக்குதுன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படணும், ஒரு கௌரவம் பண்ணணும். இப்போ கூட கனிமொழின்னு ஒரு அம்மா இருக்காங்க அதில் அஸ்ட்ராலஜராக. இப்போ அவங்களுக்கு மந்திரி கொடுத்தா இவங்கெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்களா? ஸோ நான் என்ன கேட்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே. 1 இயர்ஸ் தான் கோயில் இல்லை, சாமி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்றாரு. அப்புறம் ஜோசியரை பற்றி ஏன் அவர் கவலைப்படுறாரு? என் நண்பர் தான் அவர். அது வந்து தப்பான ஒரு வழி. ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் அடுத்ததாக கேட்கணும் ஆசைப்படுறேன். இப்போ திருச்சி கிழக்கில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் பொறுத்தலாக ஒரு பேச்சு அடிப்படுது. அது உண்மையோ வதந்தியோ என்னவாக வேணா இருக்கட்டுமே, ஒருவேளை அவர் போட்டியிட்டால் என்னவாகும்? இல்லைங்க, நீங்கள் வந்து அவர் இப்போ வந்து மே 2ஆம் தேதிக்கு பிறகு குரு மாறுறது வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து வேறு மாதிரி மாறும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இதே ட்ரெண்டிலெல்லாம் போகாது. குரு பயிற்சி வந்து இப்போ வந்துடுது, வெற்றிக்கான வாய்ப்பு. 26ஆம் தேதி வந்து மே 26 வருது, ஜூன் 2 வந்து திருக்கணிதம் படி வருது. இந்த குரு பேலன்ஸ் வச்சு தான் இம்பேக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் நிற்கிறாருன்னா நிறைய பேர் வந்து அவருக்காக விட்டு கொடுத்தெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா அவர் தோத்ததை வந்து எந்த லீடர்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கல, யாருமே ஏற்றுக்கலை. ஏன்னா அவருக்கு மேலே வந்து தமிழக மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. எனக்கு ரொம்ப பிடித்தவர் அவர். எனக்கு வந்து நான் வந்து வேறு கட்சியில் இருந்தாலும் எனக்கு பிடித்த தலைவர் ஸ்டாலின் தான் நான் சொல்லுவேன், ஸ்டாலின் ஐயா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அவரோட நம்ம கூட்டத்திலலாம் பார்த்தா நின்று முதலமைச்சராக இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவார். அதுபோல் ஒரு ஜெனரஸ் மனுஷனெல்லாம் நம்ம கனவுல கூட நம்ம பேச முடியாது. ஸோ அவர் தோத்தது வந்து வருத்தப்படுறதுல நானும் ஒரு முதல் ஆள். Okay. Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust in quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Srivarma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care presents C. Joseph Vijayanum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics, branded tile showroom, Pondi, Velur, Ariyalur. Tata Motors, pickup in Raja, இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்கள் பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ்டாக தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரா இவி பிக்கப். ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பார்க் எலன்சா.